12th ஸ்டாண்டர்ட் தமிழில் 7th யூனிட் பார்த்துட்ருக்கோம். இலக்கியத்தில் மேலாண்மை எழுதுனது யாருன்னா வே இறையன்பு அவர் ஒரு ஐஏஎஸ். ஓகேவா? ஒரு அரசன் ஒரு நாளை எப்படி ஒதுக்கி பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதில் மடியின்மைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அட்டவணை போட்டு இந்த மாதிரி ஒரு அரசன் ஒரு நாளை செலவிடணும் அப்படின்னு மடியின்மை அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். ஸோ ஒரு அரசன் ஒரு நாளை எப்படி ஒதுக்க வேண்டும்னு திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்கார், எந்த அதிகாரத்தை சொல்லியிருக்காருன்னா மடியின்மை. புறநானூற்றின் இறுதி பாடல்கள் எல்லாமே கோவூர் கிழார் சோழன் நலங்கிள்ளி பற்றி உறங்காமல் இருக்கும் மன்னன் பற்றி. அதாவது ஒரு கிழார் வயசானவர்ன்றதால அவருக்கும் தூக்கம் வரல, வெளில போகிறாங்க. சோழனை கிள்ளி அவளையும் தூங்க விடலை, அவரும் வெளியே போகிறார். ஸோ உறங்காமல் இருக்கும் மன்னர் பற்றி பாடினது கோவூர் கிழார். மன்னர் யாருன்னா சோழன் நலங்கிள்ளி. பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் உலகு காக்கும் உயர்கொள்கை கேட்டோன் எந்த என் தென்கிணை குரலே அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு தூங்காமல் வெளியில் போயிட்டுருக்காங்க 2 பேரும். அடுத்து சீதத்தில் புலங்கும் உருவகக் கதை நேர மேலாண்மை. சீனத்தில் புலங்கும் உருவகக் கதை எதுனா நேர மேலாண்மை. சைனாவில் யாங்ஸோ அப்படின்ற பகுதியில் பல இளைஞர்கள் நீச்சலில் தீர்ராக இருந்திருக்காங்க. அப்போ நல்லா நீச்சல் அடிக்கிற ஒருத்தன் மூழ்கி செத்து போகிறான். எதனால அப்படின்னா 1000 பொற்காசுகளை கட்டிக்கிட்டே இவன் வந்திருக்கான். படகு கவுந்த பிறகும் அதை கீழே போடாமல் நான் அதோட தான் வருவேன்னு வர்றனால மற்ற எல்லாரும் பொழைச்சிட்டாங்க, அவன் மட்டும் இறந்துட்டான். ஸோ எப்பப்போ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அது கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து வேளாண்மையில் சரியான பயிரை தேர்ந்தெடுக்கணும், உரிய நேரத்தில் விதைக்கணும், நீர் மேலாண்மை, அறுவடைக்கு பின் பாதுகாத்தல், உரிய விலை வரும் வரை இருப்பு வைத்தல், இது எல்லாமே முக்கியன்றாங்க. செய்யன காத்து இனிது அரசு செய்கிறான். வையகம் முழுவதும் வரிங்கன் ஓம்புன் போர் செய்யன காத்து இனிது அரசு செய்கிறான். இது யாரை பற்றினா கம்பராமாயணத்தில். ஸோ பாலகாண்டம். ஏன் வையகம் முழுவதும் வரிங்கன் ஓம்பும் போர் செய்யன காத்து இனிது அரசு செய்கிறான். வையகம் முழுவதும்னாலே அந்த ராமர் தான் வையகம் முழுவதும் பேசப்படுவார். அவர் ஒரு அரசராகவும் இருந்திருக்கார். அரசு செய்கிறான் அப்படின்னா கம்பராமாயணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இன்சொல் விளைநிலமா ஈதிலை வித்தாக வன்சொல் களைக்கட்டு. இது அறநெறி சாரமில் வர்ற பாடல். அடுத்து கடலுக்கான வேறு பெயர்கள் என்னென்ன? அரலை. சரியா? அப்படியே அரைச்சிரும் ஆளுகளை. கடலுக்கான வேறு பெயர்கள் அரலை, அரைச்சிரும். அரினாலே ஒரு பெரிய விஷயந்தான். அலை, அழுவம், இதெல்லாம் தெரியும். அளக்கவே முடியாது கடலை. அளக்கர், யாராலையும் அளக்க முடியாது, அளக்கறாலையும் அளக்க முடியாது. ஆற்களி, ஆழி, இதெல்லாம் தெரியும். ஈண்டு நீர், அதுதான் நீரை கொண்டு வர்றது, ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு வர்றது கடல் தான். பூவரி உப்பு தனியாக தான் இருக்கும். அடுத்து திரை படங்கள்லையும் நிறைய பீச் சீன் அப்படிலாம் காமிப்பாங்க. ஸோ கடல். பானல் அப்படின்னா பானையில் தண்ணி நிறைய எடுத்துகிட்டு போவாங்க. பெருநீர்னால் கடல். சுழி அப்படின்னா அதில் தான் இப்படி சுழின்லாம் சொல்லுவாங்க கடலுக்கு நடுவில். அடுத்து நீர் ஆழினாலே கடல் தான். அடுத்து புணர்ப்பு. சரியா? புணர்ப்பு, ஆறுகள் எல்லாம் புணர்ந்து இங்கே கடலால் தான் சேரும். ஸோ தென்னீர், சவுத் சைடு கடல் இருக்கும். அடுத்து பவ்வம். சரியா? அடுத்து முன்னீர், வரி, கடலுக்கே வரியை போட்டுருவாங்க போல். அடுத்து ஓடம்லாம் போகும். அதில் வளையம் என்ன ஆகும்? தண்ணி வளையமாக ஏதாவது தூக்கி போட்டால் அப்படி வளையமாக வரும் தண்ணி, அந்த மாதிரி. அடுத்து ரோமாபுரி சிப்பாய்கள் பாண்டிய போர்ப்படையில் இருந்தனர் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் சிலப்பதிகாரம். பாண்டியனாலே மதுரை எரிச்சதே சிலப்பதிகாரத்தில் தான். சிலப்பதிகாரம் சொல்லுது. நீரின் வந்த நிமிர்பரி புறவியும். பரினா குதிரை. ஸோ நீரின் வந்தனா கடல் வழியாக, அதாவது கப்பல் மூலமாக குதிரைகள் இறக்குமதி ஆனதை சொல்கிறாங்க. சொன்னது யாருன்னா பட்டினப்பாலை. வான் முகந்த நீர் மழை பொழியவும், மழை பொழிந்த நீர் கடல் பரப்பவும், மாறி பெய்யும் பருவம் போல நீரின்றி நிலத்தி ஏற்றவும், நிலத்தின் நீர் பரப்பவும், அளந்தறியா பல பண்டம் வரம்பு அறியாமை ஈண்டி. வான் முகந்த நீர் மழை பொழியவும், மழை பொழிந்த நீர் கடல் பரவும், அப்படி ஒவ்வொரு இடமா நீர் மாறி போகுது. நிறைய பண்டங்கள் இந்த கடல் வழியாக வந்துச்சுன்றாங்க. இதுவும் பட்டினப்பாலை தான். சரியா? பல நாடுகள்லேருந்து வந்த பொருட்கள் பற்றி. அதுக்கப்புறம் அந்த பொருட்களுக்காக சுங்கம் வசூலித்த பின் புலிச்சின்னம் பொறித்து சுங்க அதிகாரிகள் இருந்தனர். அந்த குறிப்புலாம் பட்டினப்பாலையில் இருக்குது. அடுத்து சங்க இலக்கியம் முசிறி தான் துறைமுகம் இருக்கிறதுலே பெரிய துறைமுகம் சொல்லுது. யவனர்களின் கப்பல் நிறுத்தப்படும் இடமாக இருந்திருக்கு. ஸ்ட்ரேயோ என்பவர் அப்படின்னா அகஸ்டஸ் சீசரை பாண்டிய நாட்டு தூதுக்குழு சந்தித்ததை பற்றி குறிப்பு இருக்குது. ஸ்ட்ரேயோ என்பவர் அகஸ்டஸ் சீசரை பாண்டிய நாட்டு தூதுக்குழு சந்திச்சிருக்கு.
தமிழ, கிரீக், ரோமானிய வணிக உறவு இலக்கியம் மூலம் தெரிய வருது. புறநானூற்றில் யவனரது கப்பல்கள் பற்றின குறிப்பு இருக்குது. அடுத்து இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் யவனரை அரண்மனை தொழிலாளர்கள் கட்டுப்படுத்தினர். மற்ற நாட்டு செல்வம் தன் மக்களை இது பண்ணாமல் பார்த்துக்கிட்டாங்க. இது எல்லாமே 1810. சேரலாதன் சேரர்கள்னாலே அதை பற்றி வர்றது 1810. இமயவரம்பன் பற்றி மெயினாக 1810 தான் வரும். அடுத்து உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறித்தார் பலர் மனவெழுச்சியால் சண்டை போட்டு தொடங்கி கடைசி முடிக்க முடியாமல் அழிவாங்க. இது திருக்குறளில் இருக்கிறது தான். அடுத்து கல்லாரை ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு தலைப்படுவர் அப்படின்னு 4 லைன் வரும். இது 4 அடியார். அடுத்து டைமண்ட் ஏதென்ஸ் நகரில் இருந்தால் வரவு அதிகமாக செலவு வரவு கம்மியாக இருக்குமோ செலவு அதிகமாக பண்ணார். அதனால் ஒதுக்குப்புறமா மனித வாழ்க்கையை வெறுத்து போனார். இது இந்த டைமண்ட் பற்றிய இது குறிப்பு ஷேக்ஸ்பியரோட நாடகத்தில் வரும் அப்படின்றாங்க. அடுத்து ஆன முதலில் அதிகம் செலவானதால் மானம் அழிந்து மதிக்கட்டும் போன தேசம் எல்லோருக்கும் கல்லனா ஏற்கனவே தீனா நல்லாயிருக்கும் சொல்லணும். இது அதிகம் செலவானதால் மானம் இழந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி அந்த வயசானவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ ஔவையார் சரியா நிதி கண்டபடி செலவானவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து 126 ஒற்றை வரிகளில் எழுதிய துளிகள்ன்ற நூல் ஹீராக்ளிடஸ் அவர் எழுதியிருக்காரு. கிரேக்க நாட்டவர். 2 முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது, ஒவ்வொரு நாளும் சூரியன் புதிது அப்படின்னு ஹீரோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஹீரோ என்ன பண்ண மாட்டார், 2 முறை ஒரே நதியில் ஒரே மாதிரி ஷாட் வைக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் சூரியன் புதிது, ஒவ்வொரு நாளும் புது புது ஹீரோ வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஹீராஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். துளிகள் சரியா, துளிகளில் எத்தனை ஒற்றை வரிகள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 126 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். துளிகள் 126. அடுத்து இறையன்பு எழுதிய இலக்கியத்தின் மேலாண்மை அந்த நூலிலிருந்து ஐஏஎஸ் இந்திய ஆட்சிப்பணி அலுவலராக தேர்வுக்கு தமிழை விருப்பப்படமாக எடுத்து இவர் படிச்சிருக்காரு. 1990 நம்ம பிறக்க முன்னாடியே கலெக்டராக இருந்திருக்காரு. பல்வேறு துறைகளில் பதவி வகித்து தமிழில் வாய்க்கால் மீன்கள், ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டுகள், 7வது அறிவு, உள்ளொளி பயணம், மூளைக்குள் சுற்றுலா இந்த நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. நடுவராக ஊடகங்கள்லாம் நிறையா வந்திருக்காரு. அடுத்து வாய்க்கால் மீன்கள் 1995 தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான விருது இவர் கிடச்சிருக்கு. வாய்க்கால் மீன்கள், வாய்க்கால் பார்த்திங்கன்னா எத்தனை நம்பர்னா 1 2 3 4 5 5 லெட்டர் வாய்க்காலில் 1995 சரியா. அடுத்து அதிசய மலர் தமிழ் நதி கலைவாணி ஓகேவா. அதிசய மலர் அப்படின்றது தமிழ் நதி எழுதியிருக்காங்க. அவங்க இயற்பெயர் கலைவாணி. நதிக்கு ஓரத்தில் ஒரு மலர் புதுசாக உதிச்சு வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஈழத்தின் திருக்கோணமலை கோணலாக இருக்குது. அதுவே அதில் குண்டு மழை பொழிஞ்சதுனால எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஆனால் ஒரே ஒரு மலர் பூக்கிறத வச்சு சரி நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி போக்கோன்னு எல்லோரும் நம்புறதா இருக்க கதை. இறுகி படிந்தது துயரத்தோடும் எஞ்சிய மனிதர்களோடும் மீதம் இருக்கிறது. ஞாபகத்தில் மட்டுமே மரங்கள் மீதம் இருக்கும். வெட்ட வெளியில் என்ன இருக்குன்னா போரின் பின் பிறந்தது அந்த அதிசய மலர். அதுதான் இது அதிசய மலர். யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டியில் அவர் யாழ்ப்பாணத்தை பற்றி தானே எழுதியிருக்காரு. ஸோ யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு. இப்போ கன்னடாவில் இருக்கார். அடுத்து நந்தகுமாரனா பேரே அந்த இலங்கைக்காரங்க பேர் மாதிரி இருக்கா. நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியது சிறுகதை அவர் எழுதினது. அடுத்து சூரியன் தனித்தலையும் பகல் எல்லாருமே இலங்கையிலேருந்து மூவ் ஆகிட்டாங்க. சூரியன் தான் தனியாக இருக்குது. நந்தகுமாரன் இலங்கை, மாதங்கி தமிழ்நாடுக்கு வந்துட்டாங்க. சூரியன் அங்கே தனியாக இருக்குது. இரவுகளில் பொழியும் துயரப்பனி, இரவு கூட இந்த மெடியாக போடுறாங்க, குண்டா போடுறாங்க. ஸோ துயரப்பனி. அடுத்து காணல் வரி, காணல்னால் காணல் நீர், அதில் ஒன்றுமே இருக்காது. அதே மாதிரி தான் அந்த சில வரிகளும் அந்த மாதிரி அவர் கவலையை சொல்கிறாரு. குறு நாவல் ஈழம் கைவிட்ட தேசம் பார்த்தாலே தெரிஞ்சு பார்த்தீனியம் அப்படின்றது ஒரு நாவல். பார்த்தியா இலங்கை நிலைமையை அப்படின்னு கேட்குற மாதிரி. நந்தகுமாரன் இலங்கை, சூரியன் தனியாக இலங்கையில் இருக்குது. நைட்டு ஃபுல்லாக குண்டு மழை பொழியுது, காணல் நீர் மாதிரி அவங்க வாழ்க்கை ஆயிடுச்சு. ஈழம் கைவிட்ட தேசம், பாத்தியா ஈழத்தோட நிலைமை அதுதான். அடுத்து தேயிலை தோட்ட பாட்டு முகமது ராவுத்தர் எழுதினது. 19வது செஞ்சுரியில் தமிழர் கரும்பு தோட்ட தேயிலை தோட்டங்கள்லாம் புலம்பெயர்ந்து வேலைக்கு போயிருக்காங்க. தஞ்சமும் இல்லாத அவர்கள் பற்றி பாரதி பாடியிருக்காரு. இது கும்மி பாடல் அப்படின்னு அழைக்கப்படுது. கும்மி என்னென்னா ஆதியிலே நமது இந்திய தேசத்தில் பலவித கைத்தொழில்கள் இருந்தன. சாலச்சிறப்புடன் நாகரிகத்துடன் ராஜனோட மரியாதையோடு அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தப்போ அந்நியர்கள் குடிபுகுந்து உண்டு பிறந்த வளர்ந்த திருநாடை விட்டுட்டு வேலை செய்து பிழைக்க வேலைக்கு வரீங்களான்னு கேட்க நோட்டீஸ் ஒட்டி 1 10 100 தலைச்சுமையாய் கூலிக்கு கூப்பிட்டு
ஸோ அந்த மாதிரி கொடுத்ததுனால வந்து தேயிலை தோட்டத்தில் வந்து வேலை பார்க்குறாங்க. அப்படி உணவு செலவு அரிதாகி பாம்பு போல் பிள்ளையும் வாழ்ந்து கண்காணிகள் செய்யும் உயிரை கண்டு மயங்காதீர் இதெல்லாம் பாட்டு. தேயிலை தோட்ட இந்தியர் துன்பப்படுவதற்கு கல்வியை போட்டி ஒற்றுமையாக கட்டுப்பாடு செய்வீராக அப்படின்றாங்க. பாரத மக்களின் பரிதாபச்சிந்து, பரிதாபம்னோடனே வந்து இலங்கை நினச்சிடக்கூடாது. இது வந்து பாரதம்னா நம்ம இந்திய தேசம். ஸோ பாரத மக்களின் பரிதாபச்சிந்து அப்படின்னா அது கும்மி பாடல் தான் இங்கே ஆகணும். தேயிலை தோட்ட பாடல் பாடல்கள் கதை பாடல்கள் வந்து இலக்கிய வடிவத்தில் இருக்கும் அப்படின்றாங்க. மெல்லிய தாளில் பெரிய எழுத்தில் இது எழுதப்பட்டிருக்குமா. 90s எண்டில் 20th செஞ்சுரியில் வந்து சிறு சிறு நூலாக வெளிவந்திருக்கு. இதுக்கு வேறு என்ன பெயர்களுக்கு இந்த கும்மி பாடல்களுக்குன்னா வெகுஜன இலக்கியம், முச்சந்தி இலக்கியம், குஜிலி நூல்கள், காலனா அரையனா பாட்டு புத்தகங்கள், பெரிய எழுத்து புத்தகங்கள், தெருப்பாடல்கள்னு பேர் வச்சுருக்காங்க. செவ்வியல் இலக்கிய மரபு பாடாத சொல்லாத புறக்கணித்த கருப்பொருட்கள் எல்லாம் இவை பாடு பொருட்களாக பாடியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து புறநானூறு வந்து பிசிராந்தையார். சரியா, புறநானூரில் நிறைய பேர் படிப்பாங்க. பிசிராந்தையார் என்ன பாடியிருக்காருன்னா இதில் காய்நல் அறுத்து கவனம் கொளினே மான் இறைந்து எழுதும் பல நாட்கள் ஆகும் 100 ஆயினும் தம் உனையே வாய்ப்பு இதனால் கால் பெரிது கெடுக்கும். அதாவது யானைக்கு வந்து காய் நெல்லெல்லாம் அறுத்து கொடுத்துட்டோம்னா அது ஒழுங்காக சாப்பிட்டுட்டு போயிடும். இதே இது அதுவே சாப்பிடணும்னு வந்து உள்ளே வந்துச்சுன்னா வந்து யானை புக்க புலம் போல தானும் உண்ணான். ஏன்னா அதுக்கே ஒழுங்காக கிடைக்கிது, எல்லாமே அது காலை வச்சு வீண் பண்ணிடும். இதுதான் பிசிராந்தியார் சொல்லியிருக்காரு. சரியா, சங்கப்பாடலில் செவியறி உறாவு என்ற துறைப்பாடல்கள் வந்து இருக்குது. இதோட துறை வந்து அதுதான். சரியா, நாட்டு நலன் நிர்வாக சிறப்பை பற்றி குறிக்கினது தான் அது. துறை வந்து செவியறி உறாவு, அரசன் கடமை முறை தவறாமல் வேலை செய்கிறது, நேரிசை ஆசிரியப்பா இது பாடான் திணை. சரியா, காய்நல் அப்படின்னா வந்து விளைந்த நெல், காய்நல்னா விளைந்த நெல், மானா நில அளவு 1 ஏக்கரில் 1/3 பங்கு, செருனா வயல், தமித்துனா தனித்து, புக்குனா புகுந்து, யாத்துனா சேர்த்து, யா வா சேர்த்துக்கிறேன் வா யா அப்படின்ற மாதிரி, யாத்துனா சேர்த்து, நந்தும் அப்படின்னா தலைக்கும். சரியா, நந்துன்னு ஒரு தெலுங்கு படம் வந்திருக்கும், அப்படி குடும்பமாக தலைச்சி இருக்க மாதிரி காமிப்பாங்க. ஸோ நந்தும் அப்படின்னா தலைக்கும். சரியா, காய்நெல்னால் விளைந்த நெல், தனித்து வரிசைனா அந்த முறைப்படி கொடுக்குறது வரிசையாக. அடுத்து கல்னா ஒளி குறிப்பு, முன்னாடி கல்லை வச்சு தான் தட்டி ஒலி எழுப்புவாங்க. அடுத்து பரிவுனா அன்பு, தபனா கெட, என்ன தபம் பண்ணாலும் கெட்டவங்க கெட்டு தான் போவாங்க. பிண்டம்னா வரி, பிண்டமுக்கும் என்ன பண்ணுவாங்க வரி விதிச்சிருவாங்க. நச்சின் அப்படின்னா விரும்பினால். காய்நல் அப்படின்றது வினைத்தொகை. புக்கனா பெயரெச்சம், அரியான ஈறுகட்டை எதிர்மறை பெயரெச்சம். புறநானூறுனா புறப்பாட்டு, அரசியல் சமூக வரலாறு பற்றி கொடுக்குது. இதுலேயே சிறப்புடை மக்கள், வேலீர் முதலிய சிறப்புடை மக்களை பற்றின சொல்லுது. அடுத்து கையுறை நிலை நடுக்கல், பொருண்மைகளின் வெளிப்பாடு, கையறு நிலை நடுக்கல். 1894 ஊவேசா வந்து அச்சில் பதிப்பிக்கிறாரு. இங்கிலீஷில் மெனி லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் தமிழ் ப்ரொஃபஸராக இருந்த ஜார்ஜெல் ஹார்ட் அப்படின்றவர் 400 சாங்ஸ் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லிட்டு 1999 டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. 1894 அச்சில் பதிச்சு 1999 டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. பிசிர் என்பது பாண்டிய நாட்டில் இருக்க ஒரு ஊர். ஆந்தையார் அப்படின்றது இயற்பெயர், அதனால தான் அவர் பேர் பிசிராந்தையார். பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பி கீழே தான் அவர் இருந்திருக்காரு. அவருக்கு அறிவுரை சொல்கிறதுல வந்து இவர் இருந்திருக்காரு. ஓகேயா, இதோட மீனிங் பார்த்தோன்னா காய்நெல்னா விளைந்த நெல், மானா நிலளவு ஏக்கரில் 1/3 பகுதி, செருனா வயல், தமித்துனா தனித்து, புக்குனா புகுந்து, யாத்து அப்படின்னா யாயா சேர்த்து, நந்தும்னா தலைக்கு குடும்பம் தலைச்சிருக்கிறது. அடுத்து வரிசைனா முறைமை, கல்னா கல்லால் ஒலி எழுப்புறது ஒலி குறிப்பு, பரிவுனா அன்பு, தபனா தவம் பண்ணாலும் கெடுறது தான். பிண்டம்னா வந்து இப்போ எல்லா ஸ்வீட்டுக்கு கூட வந்து டேக்ஸ் வச்சுருக்காங்க. பிண்டம்னா வரி, நச்சின்னா விரும்பினால், இதெல்லாம் நமக்கு தெரியும். இதில் வந்து பார்க்க வேண்டியது பிசிறுன்னா பாண்டிய நாட்டோட ஊர், ஆந்தையார் இயற்பெயர், பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பி. சரியா, அவருக்கு வந்து பிசிராந்தையார் வந்து அறிவுரை பண்ணுற மாதிரி இருந்திருக்காரு. அடுத்து சங்ககால கல்வெட்டுகளும் என் நினைவுகளும், ஐராவத மகாதேவன். கரூர் அடுத்த புகழூர்னு இருக்குது. 6 நாட்டான் குன்றின் மீது பொறிக்கப்பட்ட சேரல் இரும்புரை கல்வெட்டு. சரியா, அதை தான் வந்து இவர் கண்டுபிடிச்சி அதுக்கு படி எடுக்கிறாரு. அதுதான் வந்து ஃபுல் கதையாக வரும். கரூர் அடுத்த புகழூரில் இருக்க 6 நாட்டான் குன்றின் மீது பொறிக்கப்பட்ட சேரல் இரும்புரையோட கல்வெட்டு. ஏன் 1962 5 வருஷம் வந்து கைத்தறித்துறை இயக்குனராக வந்து இவர் இருந்திருக்காரு. தமிழ்நாடு மாவட்டத்திற்கு ஒரு நூற்பாலை அமைக்கிறதுக்காக மலைச்சாரல், சிறு குன்று, பிரம்மி கல்வெட்டு இதெல்லாம் அவர் கண்டுபிடிப்புகள். சங்ககால தமிழ் மன்னர் குறிப்பு புறச்சான்று வந்து தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி கிடைக்கல, இப்போ தான் அவர் கண்டுபிடிக்க போகிறாரு. பிரம்மி கல்வெட்டு அப்படின்றது
அந்த மாதிரி சங்ககால மன்னர்களை பற்றின கல்வெட்டு தமிழிலேயே எழுதப்படும். பிராமி கல்வெட்டுனாலே அது தமிழ்லேயே எழுதப்பட்டிருக்கும். 1927லேருந்து 28க்குள்ளே புகழூர் கல்வெட்டு செய்திகள் வந்து ஃபஸ்ட்டு அவர் கேள்விப்பட்டிருக்காரு. 27லேருந்து 28க்குள்ளே புகழூர் கல்வெட்டில் செய்திகள் கேட்டிருக்காரு. ஆதன் அப்படின்ற சொல் வந்ததும் அது வந்து சேரனை பற்றினது அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருக்காரு. பட் 40 வருஷம் அது யாருமே ரீட் பண்ணலை. அது என்ன இருக்குது, அங்கேயே இருக்குது. அதாவது 27 to 28ன்னு வச்சுக்கோங்களேன். இது கிட்டத்தட்ட வந்து வேலைக்கு போகிற வயசு. அந்த வயசில் கேள்விப்பட்டிருக்காரு. ஆனால் 40 வருஷம் அப்படியே விட்டாச்சு, யாரும் கண்டுக்கல. அடுத்து 1965 பிப்ரவரி 3 கரூருக்கு பக்கத்தில் வந்து ஏதோ கூட்டுறவுணர் பாளையில் வேலைக்காக போயிருக்காரு. அப்போ தான் வந்து ஒரு முள் புதற்குன்றில் வந்து முதல் லைன் வந்து இப்போ அதை ரீட் பண்ணலாம் அப்படின்னு போகிறாரு. பார்த்தா முதல் லைன் வந்து புதுசு ஒன்றும் இல்லை. யாற்றூர் இடம் வந்து சமணத்துறவி வந்து செங்கராயன் அப்படின்ற வசிக்கும் உறையூரில் இது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. செகண்ட் லைன் வந்து கோ ஆதன் அப்படின்னா, கோனா அரசன் தெரியும் நமக்கு, ஆதன்னா சேரன். ஸோ சொல்லிரும் பொறை மகன் அப்படின்னு வந்து பொறுத்தோடனே வந்து அவர் யாரை பற்றினது அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அப்போ வந்து மன்னர்கள் என்னென்ன பேரில் இருந்துக்குன்னா பெருங்கடுங்கோ, இளங்கடுங்கோ, இளங்கோ இந்த பேர்கள்லாம் வந்து அந்த அந்த கருங்கல்களில் வந்து இருந்திருக்கு. அடுத்து அந்த உண்மைக்குமே அந்த பாறையில் என்ன இருந்துச்சு, அந்த கல்வெட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, அம்மன்னன் யாற்று செங்காயின் உரைப்போல், அதாவது அந்த செங்கோயராணி உரையில் தான் இது அப்படின்னு போட்டிருக்கு. செகண்ட் லைன் கோனா அரசன், ஆதன்னா சேரன். சேரன் சொல்லிரும் பொறையோட 20 கண் பெருங்கடுங்கோன் மகன் இளங்கடுங்கோ இளங்கோ ஆக அறுத்தல் கல். இது கரூரை ஆட்சி செய்த சேரல் இரும்பொறையோட அதை பற்றின பொறிச்சதுன்றாங்க. சென்னைக்கு வந்த பிறகு வந்து இதை என்ன பண்ணுறாருன்னா நீலகண்ட சாஸ்திரின்றவர்கிட்ட போய் காமிக்கிறாரு. அவர் ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். நீங்கள் கையால் தான் எழுதுவீங்களா, நல்லா தான் படிச்சிங்களா அப்படின்னு டவுட்டில் கேட்குறாரு. ஏன்னா இத்தனை வருஷம் அது கண்டுபிடிக்கப்படாமல் இருந்திருக்குல்ல, அதனால். அடுத்து தென் தமிழில் வந்து குகை கல்வெட்டுகள் வந்து பிராமி வரி வடிவ நிலத்தோடு இருந்திருக்கு. பிராமி, தமிழி, தரமிழி, திராவிடி இந்த வரி வடிவங்களும் வருது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரி வடிவம். பிராமின்றது தான் தமிழ் மாதிரி இருக்கும். தமிழி, திராவிடி, தரமிழி இந்த வரி வடிவங்கள்லாம் இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் சங்க கல்வெட்டு, இலக்கிய தரவுகள் எல்லாமே அசோகர் கால பிராமி வரிவடத்துலேருந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இயர்லி தமிழ் எபிகிராஃபி அப்படின்ற இவர் வந்து ஒரு ஆய்வு நூலை வெளியிடுறாரு. தமிழ் லாங்குவேஜில் வரி வடிவத்தை வந்து தமிழ் பிராமி என்று அழைக்காமல் தமிழி, பழந்தமிழி அப்படின்ற வந்து அழைக்கணும்னு வேண்டுகோள் விடுக்கிறார். தமிழ் லாங்குவேஜில் எழுதப்பட்ட வரி வடிவத்தை தமிழ் பிராமி, இப்போ நம்ம யாராவது சொல்கிறோமா தமிழ் பிராமின்னு சொல்கிறோமா, இல்லை இல்லையா. ஸோ தமிழ் பிராமின்னு சொல்லாதீங்க, அதை வந்து தமிழி இல்லாட்டி பழந்தமிழ் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு வேண்டுகோள் விடுக்கிறார். அடுத்து புகழூர் கல்வெட்டில் 3 ஜென்ரேஷன், அதாவது புகழூர் கல்வெட்டில் 3 ஜென்ரேஷனோட புகழ் ஓங்கி விளையுது. அதாவது 6வது, 7வது, 8வது அவங்கள பற்றின பாட்டுடை தலைவர்கள் பற்றின இதுதான் இருக்குது, எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை, அது வந்து 6, 7, 8 இல்லை, 7, 8, 9 அப்படின்னு சொல்கிறாரு. அதை அவர் வந்து என்ன பண்ணுறாரு, முதல் உலக மாநாட்டில், தமிழ் உலக மாநாடு இருக்குல்ல, அதில் வந்து அறிஞர் முன் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, அது என் தப்புன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அடுத்து 1965 நவம்பர் 3 இந்த கல்வெட்டு வந்து அவர் ரீட் பண்ணுறதும் வந்து அந்த 65 தான். இது வந்து நவம்பர் 3 மதுரை மாங்குளம் குகை கல்வெட்டில் போய் சங்ககால பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனுடையது அப்படின்னு வந்து, மதுரையில் வந்து ஆப்வியஸ்லி பாண்டிய மன்னன் பற்றி தான் இருக்கும். யாருன்னா நெடுஞ்செழியன். அதுக்கப்புறம் வந்து 2ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவர் அப்படின்னும் கண்டுபிடிக்கிறார். பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனோடது 2ஆம் நூற்றாண்டுனா தொல்காப்பியர் காலம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மாங்குளம் வந்து 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு கண்டு மதுரை ரொம்ப ஓல்டு, பாண்டிய மன்னன் ரொம்ப ஓல்டுன்னு கண்டுபிடிக்கிறாரு. இதுவும் ஐராவதம் மகாதேவன் நூற்றாண்டு மாணிக்க இதில் விழாவில் சொல்கிறார். அடுத்து புகழூருக்கும் தல யாத்திரை சென்று 6 நாட்கள் எல்லாத்தையும் படி எடுத்து மார்ச் மந்த் வந்து தினத்தந்தி நாளிதழில் வந்து கொடுக்குறாரு. புகழூர் தல யாத்திரை, சரியா. அடுத்து ரேன வருவதை காட்டி பிராகிருத மொழி வந்து தவறான கருத்தை மறுத்து தமிழில் எழுதப்பட்டவைன்னு நிறுவுறாரு. இது நிறுவுறது யாருன்னா KV சுப்பிரமணியனார். இவர் தான் வந்து இந்த மாதிரி கல்வெட்டுகள் ஆராய்ச்சியில் அதாவது இவர் தான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணவர். அடித்தளம் அமைத்தவர் யாருன்னா சுப்பிரமணியன் தான். அடுத்து நீங்கள் குடித்து வைத்தவர் அப்படின்னு இந்த இவர் தான் வந்து சொல்கிறாரு. யார், ஐராவத மகாதேவனை சொல்கிறாரு. இக்கட்டுரை வந்து கல்வெட்டு இதழில் வந்து வெளிவிட்டிருக்கு.
ஐஏஎஸ்ஸாக இருந்து அதுக்கப்புறம் வந்து தொல்லியல் விருப்பு ஓய்வு பெற்று 30 வருஷம் தொல்லியலில் இருந்து சிந்து சமவெளி எழுத்துறவை திராவிட எழுத்து அப்படின்னு சொன்னது வந்து ஒரு வரலாற்று திருப்பம். சிந்து சமவெளி எழுத்துருவை திராவிட எழுத்துன்னு சொன்னது திருப்புமுனையாக இருந்து அவரோட ஆய்வுகள் வந்து 5 மேற்பட்ட நூல்கள் கட்டுரைகள்லாம் இருந்திருக்கு. இவருக்கு என்னென்ன அவார்டு கொடுத்துருக்காங்க, இவர் பண்ணதெல்லாம் ஆய்வு தான். அதனால் ஜவஹர்லால் நேரு ஆய்வறிஞர் விருது. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நேருனாலே ரோஸ் தான், சரியா? ஸோ வந்து கல்வெட்டு அவர் கண்டுபிடிச்சி வந்தோடனே வந்து வரிசையாக ரோஸ் வந்து அவருக்கு கொடுக்குறாங்க, குனிஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ மரியாதை 7. ஸோ 1970. அடுத்து இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது. நல்லா சென்டரில் இருந்து ஆராய்ச்சி பண்ணுறாரு, 2 பக்கமும் நிற்காமல் சென்டரில் மையத்தில் இருந்து ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஸோ 2 வரும், 1992. அடுத்து தாமரை திரு விருது 2009 கிடைக்கிது. அடுத்து தொன்மம்னா என்ன? மித்து, பழங்கதை, புராணம். தொல்காப்பியர் வந்து வனப்புகளும் தொன்மமும் ஒன்று. சில தொன்மம் வந்து சமய நம்பிக்கை சடங்கு சார்ந்து இருக்கும், உருவகம் அறிவியல் முறையும் இருக்காது, எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வெளிப்படுவன கூட்டமைப்பின் குறியீடு, சரியா? சில தொன்மங்கள் வந்து சமய நம்பிக்கை சடங்கு சார்ந்து தான் இருக்கும், அறிவியல் முறை இருக்காது, சமுதாய ஆழ் மனதிலிருந்து வெளிப்படுவன தான் கூட்டமைப்பின் குறியீடு அப்படின்னு இதை பற்றி சொன்னது யாருன்னா வெப்ஸ்டார், 3rd நியூ இன்டர்நேஷ்னல் அகராதி. சரி, வெப்லலாம் இப்போ நிறைய அந்த ஜோஷியம் ஜாதகம் பார்க்குறது அப்படின்னு ஆன்லைன்லேயே நிறையா வருது. ஸோ வெப்ஸ்டார், தொன்மம்னா வெப்ஸ்டார் அப்படிங்க வச்சுக்கணும். தொன்மையோட முதன்மை கருவி எதுனா கவிதை. அடுத்து ராமாயண அகலிகை கதையை வச்சு தான் புதுமை பித்தன் வந்து சாப விமோசனம் அகலிகைன்னு 2 கதை எழுதியிருக்காரு. திருவிளையாட புராணத்தில் சிவன் நக்கீரன் கதையை வச்சு தான் வந்து அழகிரிசாமி விட்டகுறை வெந்தலால் வேகாது அப்படின்ற கதை எழுதியிருக்காரு. தொன்மங்களை வச்சு தான் ஜெயமோகன் பத்ம வியூபமும் எஸ் ராமகிருஷ்ணன் அரவாணன் அப்படின்ற புதினமும் எழுதுகிறாரு. தொன்மைனா தொன்மம், தொல்காப்பியரோட கூற்று. தொன்னூறுக்கு பார்த்தலாம். தொன்மையோட முதன்மை கருவி கவிதை. ராமாயணத்தில் அகலிகை கதையை வச்சு தான் புதுமை பித்தன் சாப விமோசனம் அகலிகைன்னு 2 கதை எழுதுகிறாரு. திருவிளையாடற் புராணத்தை வச்சு தான் வந்து அழகிரி என்ன எழுதுகிறாரு, சிவன் நக்கீரன் அந்த கதையை வச்சு விட்டகுறை வெந்தலால் வேகாது எழுதுகிறாரு. தொன்மங்களை வச்சு தான் ஜெயமோகன் பத்ம வியூகம், ராமகிருஷ்ணன் வந்து அரவாணன் அப்படின்ற புதினம்லாம் எழுதுகிறாங்க. அடுத்து தொன்மைனா தொன்மம், தொல்காப்பியரோட கூற்று. தொன்மைதானே சொல்லுங் காலை உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே. இது தொல்காப்பியரில் செய்யுளியல்ல. இளம்பூரணார் உரை அப்படின்னா அது வந்து பொருள் அப்படின்னு சொல்லுவார். தொன்மை உரையோடு பொருந்தி போகிறது, பொருந்தி சேர்ந்த பழமை தாகிய பொருள் மேல் வருவன. பொருந்தி போனாலே இளம்பூரணார், சரிதா? ராமசரிதம் பாண்டவ சரிதமும் மேல் வரும் செய்யுள். இதை வந்து எக்ஸாம்பிளாக இது 2ஐயும் சொல்கிறார் இளம்பூரணார், சரியா? அடுத்து பேராசிரியர் என்ன சொல்கிறாரு, அதாவது தொல்காப்பியத்துக்கு உரை எழுதின பேராசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, தொன்மை அப்படின்றது உரைவிரா பழமைனா கதை பொருள். இவர் ரொம்ப எல்லாமே பொருளாக கதையாக பொருளாக பேசுவார், பொருளாக மீனிங்கோடு தான் பேசுவார். ஸோ கதை பொருளாக செய்யப்படுவது பேராசிரியர் வந்து சொல்கிற அர்த்தம். இவர் எதை சொன்னால் பெருந்தேவனார் பாரதம், தகடூர் யாத்திரை. இவர் வந்து கொஞ்சம் பெரிய ஆள், பேராசிரியர், அதனால் பெருந்தேவனார் பாரதம், தகடூர் யாத்திரையை எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. அடுத்து வெல்வேல் கவுரியர் தொன் முதுகோடி வெல்வோர் ராமன் அருமறை கவித்த பல்வீல் ஆலம்போல். அதாவது ராமன் சீதையை எப்படி மீட்டு கொண்டு வர்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ வந்து ஆலமரத்தில் இருந்த பறவைகள் கத்துனதும் ஸோ அவர் சத்தம் போட்டு தான் அமைதியாகிடுச்சு. அதே மாதிரி தலைவன் தலைவியை மனம் செய்யும் போது எல்லாரும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து முருகு உரல் முன்பொரு அடுத்தது கடுஞ்சினம் செருக்கி பொருத யானை. முருகு உரல் யானை. இதில் முருகன் யானை வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. முருகன் வந்து நற்றினி, இதில் வந்து நற்றினி, சரியா? உன்மனம் ஒரு பார்க்கடல் கடைந்தால் அமிழ்தம் ஆழகாலமும் வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து அப்துல் ரஹ்மான், சரியா? இப்போ அவர் பற்றி இப்போ ஏஆர் ரஹ்மான்னா அவரை பற்றி நல்ல விஷயங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க, கெட்ட விஷயம் ஆழகாலம் விஷயம் அந்த மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ 2மே வந்து அப்துல் ரஹ்மான். மதுரை எரித்த கண்ணகி மீண்டு இள சீதை எரிதலல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் 2 சொல்லியிருக்காங்க. இது ஒரு புது கவிதை. பெண்ணியம் தொன்மம் பற்றி வரும்போது சீதை போராட்டம், இப்போ இந்த நவீனம் பற்றி வரும்போது மதுரை எரித்த அந்த செயல். அடுத்து கிரீக்கில் வந்து இந்திய தொன்மங்கள் என்னென்ன அந்த ஒப்புமைகள், இந்திய தொன்மம் வர்சஸ் கிரீக்கில் இருக்க தொன்மம். இந்திரன் அப்படின்னு இந்திரன் அ இ வருது, அதே மாதிரி இது ஏபிசி, சியில் சிஎஸ் பீடர், சரியா? அடுத்து வருணன், ஊரில் மழை வரணும், ஊர்னாஸ். பலராமன் டயானிசஸ். கார்த்திகேயனாலே முருகன் ரெட்டு, ஸோ இங்கே மார்ஸு ரெட்டு. அடுத்து சூரியன்னா சோலார் சிஸ்டம், சோல்.
சந்திரன்னா இந்த லூனார் இது லூனஸ். அடுத்து விஸ்வகர்மன் அப்படின்னா வன்கண் விஸ்வகர்மன் வன்கண். கணேசன் அப்படின்னா வந்து ஜோனஸ். இதுலேயும் ந வருது, இதுலேயும் ந வருது. கணேசன்னா பிள்ளையார். ஏன் பிள்ளையாருங்க கணேசன், அங்கே ஜோனஸ் கடவுள். அடுத்து துர்க்கை அப்படின்னா ஜீனோ. துர்க்கை அப்படின்னா ஜீனோ. சரஸ்வதி அப்படின்னா மினர்வா. சரஸ்வதினா கல்வியில் அப்படி மின்னணும், கல்வியில் மின்னணும். துர்க்கைனா ஜீனோ. காமன் அப்படின்னா ஈராஸ். காமன் ஈராஸ். இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். விஸ்வகர்மன்னா வன்கண். கணேசன்னா ஜோனஸ். துர்க்கைனா ஜீனோ. சரஸ்வதி அப்படின்னா மினர்வா. காமன்னா இராஸ். பலர் துஞ்சும் தான் துஞ்சான் யார்? சோழ நிலங்களே கோவூர் கிளார் சொன்னது. அதிசய மலரை பிடித்தவாறு கடந்த கால துயரங்களை இப்படி பிடிச்சிட்டு வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நதி. முச்சந்தி இலக்கியத்துக்கு என்ன கதைப்பாடல், பெரிய எழுத்து புத்தகம் அதெல்லாம். அடுத்து ராசமாணிக்கனார் பற்றி கொடுத்துருப்பாங்க. ராசமாணிக்கனார் வந்து ஆந்திரா சித்தூர் கர்னூலை சேர்ந்தவர். 4வது ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போதே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க அப்பா இறந்துருப்பார். 15 வருஷத்தில் இருக்கும்போது இறந்துருப்பார். ஸோ வந்து தையல் ஜாபுக்கு போகிறாரு. அங்கே வந்து காஜா எடுக்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. கால்னா டெய்லி கொடுக்குறாங்க. அப்போ தான் தஞ்சாவூரில் வந்து செயின்ட் பீட்டர்ஸோட தலைமையில் வந்து அந்த அவருக்கு உதவியாக வர்றாரு, வேலை பார்க்குறாரு. அப்போ மதுரை தமிழ் சங்கத்தார் பள்ளி அவங்க எல்லாரோட ஹெல்ப்போடையும் பள்ளி இறுதி வகுப்பு முடித்து ஒரு எழுத்தாளர் ஆகிறாரு. அடுத்து ஆசிரியர் ஆகிறாரு. அடுத்து யூனிவர்சிட்டியில் ஆசிரியராக வந்து இந்த மாதிரி நல்ல நிலைமைக்கு வர்றாரு. சங்க காலத்துலேருந்து பிற்காலம் வரைக்கும் சோழர் வரலாற்றை முழுமையாக ஆராய்ச்சி பண்ணுறாரு. சிந்து நாகரிகம் ராசாமணிக்கனால ராஜான்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி பெரிய அளவில் வந்துட்டு சிந்து நாகரிகம், அதாவது ராஜா சொன்னால் என்ன பண்ணணும், எல்லா இடத்தையும் தோண்டணும். அந்த முகஞ்சதரம் அங்கெல்லாம் வந்து சிந்துவெளி நாகரிகம் அவங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ராஜா சொன்னனால போய் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து கரந்தை தமிழ்ச்சங்கம், உமா மகேஸ்வரன், வேங்கடசாமி, உவேசா இவங்களாம் நெறிப்படுத்தப்பட்டு சோழர் வரலாறு, பல்லவர் வரலாறு என்ன பண்ணுறாரு இவரே ஒரு ராஜா. ஸோ இன்னொரு ராஜா சோழர் வரலாறு என்ன, பல்லவர்கள் வரலாறு என்னன்னு போய் கண்டுபிடிக்கிறாரு. பெரிய புராணம்னாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுருக்கோம், பொன்னியின் செல்வன், சோழர்கள். அது அடுத்த தமிழ்நாட்டோட வட எல்லை, நமக்கு எங்கே வரைக்கும் வட எல்லை இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறாரு. 10 பாடல் ஆராய்ச்சி. 10 பாடல்னாலே 10 பாடல் பற்றின ஆராய்ச்சி வந்து வரிசையாக ஒவ்வொரு ஆராய்ச்சியாக பண்ணுறாரு. 2006-7 இவர் நூல்கள் தமிழ் அரசல் நாட்டுடைமையாக்கப்பட்டல் 2006. இது ஒரு ஆறு. இது வந்து இதுவும் 6 நாட்டுடைமையாக்குறாங்க. ராசமாணிக்கம் வந்து புதிய தமிழகம் அப்படின்ற நூலில் இருந்து புதிய தமிழகம் சரியா புதுசாக தமிழகத்தை மாற்றணும்னு நினச்சி ஒரு லைன் எழுதியிருக்காரு. அடுத்த ஆண்டு புதிய தமிழகம் உருவாகி செயலாற்றிருக்கும் அறிவில் அப்புதிய தமிழகம் எவ்வாறு செய்ய வேண்டுவன எவைனா பூமிச்சருகம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த லைன்லாம் எழுதியிருக்காரு. அதில் சரியா பூமிச்சருகம் பாலையை முத்து புத்த கடலாக்குவேன். பாலையே நான் கடலாக்குவேன். புயலை தென்றலாக்குவேன். பருதியை விறகரிக்க வச்சுக்குவேன். விண்மீன் காசு செலுத்தி இரவலோடு பேசுவேன். இதெல்லாம் சொன்னது யாருன்னா நான் காமராசன். அடுத்து வாழைனா தோப்புன்னு தான் சொல்லணும். அது வாழை தோப்பு. குயில்னா கூவும். காகம்னா கரையும். சோறுனா உண்டணும். சுவர்னா எழுப்பணும். கூரை வேந்து. சிங்க குருளை. யானை கன்று. அடுத்து ஆட்டு தொட்டில், ஆட்டு பட்டின்னு சொல்கிறாங்க. எலினா வலை. மென்பறவை கூடுமின்றி தின்பதற்கு தீனியின்றி சிறு குஞ்சை புஞ்சில் மூடி நிழல் தேடி அப்படின்னு சொல்கிறது வந்து பூரணி. சரியா டெபிட் கார்டுனா பற்று அட்டை. டிடினா கேட்பூரை ஓலை. வித்ராயல் ஸ்லிப் அப்படின்னா திரும்ப பெறல் படிவம். டெல்லர்னா விரைவு காசாளர். மொபைல் பேங்க்னா அலைபேசி வழி பேங்க் முறை. அடுத்து வந்து இன்டர்நெட் வங்கினா இணைய வங்கி முறை. தொல்தமிழ் லெட்டர்ஸ் வந்து ஒரு அறிமுகம். இது வந்து நடந்துக்கிட்டே தான் அந்த எழுத்துக்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. செந்தி நடராஜன். தீ மாதிரி நடந்துக்கிட்டே பார்ப்போம். செந்தி நடராஜன். முச்சந்தி இலக்கியம். முச்சந்திக்கு முடிஞ்சது வெங்கடாச்சலபதி கோயில் வந்து இருக்கும். அடுத்து கல்வெட்டுனா ஒரு இதழ். கல்வெட்டுகள் சொல்லும் கோவில் கதைகள். பாலசுப்ரமணியன் பாடுறதுக்கு முன்னாடி கோயிலில் போய் இருக்க கல்வெட்டில் கும்பிட்டு அதை படித்து தான் பாடுவார். நீர் குமிழி. இது வந்து கே பாலச்சந்திரோட படம். வெள்ளை இருட்டாகணும்னா இங்க தொழிற்சொன்னி இன்க்லாப். முள்ளும் மலரும். இதில் வந்து மலர் வந்து உமா, முள் வந்து சந்திரன். உமா சந்திரன் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நமது அடையாளங்களை மீட்டுருவார். இது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.